உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் நாம் வள்ளல் பெருமானோடு இணைந்து பயணிக்கிறோம். அவரோடு இணைந்து நம்முடைய சிந்தனையை மேம்படுத்தி கொள்கிறோங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பொதுவாக அரியணை அப்படிங்கிறது மேலே எல்லாருக்குமே ஒரு விருப்பம் உண்டு இல்லையா? அரியணை, கிரீடம், மகுடம், அந்த செங்கோல், ஆட்சி அதிகாரம், இது எல்லாமே கடந்த காலத்தில் இருந்த அந்த மன்னர்களோட ஆட்சியை படித்து சரித்திரத்தில் தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யம் உண்டு. வள்ளல் பிரான் இன்னைக்கு ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையில் அவருக்கு கூட மகுடம் கொடுக்கப்படுகிறது, ஒரு அரியணை கொடுக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு ஏன் கொடுக்கிற, இப்படிப்பட்ட கருணை உள்ளவனா நீ அப்படின்னு கேட்குறார். ஆச்சரியமாக இருக்குது. வள்ளல் பிரான் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகுடத்தையும் அரியணையையும் கேள்வி கேட்கிறார். எனக்கு இது தகுதிதானா, நான் அதற்கு தகுதியானவன் தானா அப்படின்னு அவரே கேட்கும்போது நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தாங்க வருது. அவ்வளவு தூரம் தன்னை அவர் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த பாடலில் சொல்கிறார். கடைநிலை, நாம் திட்டத்துக்கெல்லாம் கூட உடனே அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைக்குரிய ஒரு நபராக, அந்த வார்த்தைக்குரிய ஒரு மனிதனாக தன்னை வடித்து கொண்டு இந்த பாடலில் பாடுறாருங்கிறத கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக கூட இருக்குது. ஏன்னா இது 6ஆம் திருமுறையில் வருகின்ற பாடல். தன்னோட ஈகோ, தன்னோட ஆளுமை, தன்னோட பெருமை, தன்னோட உயர்வு, இப்படி எதையுமே நினைக்காமல் தன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்காறுகளை எல்லாம் கழுவி 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 விட்டதுனால இந்த மாதிரி ஒரு குரல் வள்ளல் பிரான்கிட்டேருந்து வருது. எவ்வளவு நேர்த்தியாக இந்த பாடலை சொல்கிறாருங்கிறத முதல்ல வியக்கணும். நாய்க்கும் ஓர் தவிசு இட்டு பொன் மாமுடி நன்று சூட்டினை என்று நின் நண்பர்கள் வாய்க்கு வந்தபடி பல பேசவே மதியிலேனையும் மன்னருட் சத்தியாம் தாய்க்கு காட்டி நல் தன்னமுது ஊட்டி ஓர் தவளமாட பொன் மண்டபத்து ஏற்றியே சேய்க்கு நேர என் கையில் பொற்கங்கணம் திகழ கட்டினை என்னை நின் செய்கையே. 5447வது பாடலாக கொடுக்குறாருன்னா 6ஆம் திருமுறையோட நிறைவு பாடலாக இது வருது. நிறைவு பகுதியில் இருக்கக்கூடிய பாடல். அப்படின்னா தன்னை உணர்ந்த வள்ளல் பிரான், தன்னுடைய இருப்பின் அர்த்தத்தை உணர்ந்த வள்ளல் பிரான், தன்னுடைய தேடலை உணர்ந்த வள்ளல் பிரான், தான் தேடியதை கண்டடைந்த பின் இருக்கக்கூடிய வள்ளல் பிரானுடைய குரல் இது. அதனால்தான் தன்னை ஒரு நாய் என்று அழைத்து கொள்கிறார். அதில் எப்படி அந்த இறை என்று சொல்லக்கூடிய அவருடைய அன்பர்கள் எல்லாம் திட்டுறாங்களாம் இறையை. ஏன்னா ஒரு நாய்க்கு போய் நீ மகுடம் சூட்டியிருக்கியே, ஒரு நாய்க்கு போய் நீ அரியணையை கொடுத்துருக்கியே அப்படின்னு திட்டுகிறார்கள். அப்படி கடிந்து கொள்கின்ற அளவுக்கு நீ என் மீது கருணை காட்டுகிறாய் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதில் வெறுமே நாய் என்கின்ற அந்த ஒரு உயிரினத்தை பற்றி மட்டும்தான் வள்ளல் பிரான் சொல்கிறாராங்கிறது ஒரு கேள்வி. யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த நாய் என்கின்ற உயிரினம் வெறுமே ஒரு விலங்கு மட்டும்தானா, அல்லது அதில் என்ன பொதிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல அந்த வரிகளுக்குள்ள பயணம் பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியம். நாய்க்கும் ஒரு தவிசு இட்டு பொன் மாமுடி நன்று சூட்டினை. நாய் மேல் தவிசு இடேல் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. தவிசு அப்படின்னா என்னதுங்க? நாய் மேல் ஒரு தவிசு இடேல். எதற்கெடுத்தாலும் இழிவான ஒரு நிலையை சொல்கிறதுனா நாய்ன்னு சொல்லிடுறோம் ரொம்ப சுலபமாக. ஆனால் அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு என்னன்னு தெரியுமா? தன் மீது அன்பு காட்டுகிறவர்கள், தனக்கு ஒரு பொறையோ பிஸ்கட்டோ ஒரு வாய் பாலோ கொடுக்கின்றவர்கள் மீது வாலை குழைத்து கொண்டு அந்த நாய் வாழ்நாள் முழுக்க நன்றியோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள ஒரு உயிரினத்தை நாம் கடிந்து கொள்வதற்கும் திட்டுவதற்கும் மனித ஜாதியில் நீ பிறக்கவில்லை என்று அடையாளப்படுத்தி சொல்வதற்குமான ஒரு வார்த்தையாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நாய்கள் எல்லாம் ஒரு மாநாடு போட்டு அவங்கெல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்கன்னா நீ மனுஷனை மாதிரி இருக்கியே அப்படின்னு கூட அவர்களுக்குள் திட்டிக் கொள்வார்களாக இருக்கும். ஏனென்றால் நன்றி மறப்பது என்பது மனிதனுக்குடைய குணம், நாய்க்கு அப்படி இல்லவே இல்லை. ஆனால் இந்த இறை என்கின்ற அந்த அர்த்தம், அந்த அடர்த்தி, அந்த பொருள், அந்த தத்துவத்தின் அன்பர்கள் எல்லாம் திட்டுறாங்களாம் இறையவே. ஏன்னா வள்ளல் பிரானுக்கு நீ இப்படி அருள் கொடுத்துட்டியே, வள்ளல் பிரானுக்கு ஒரு தவிசு கொடுத்துட்டியே, நாய் மேல் தவிசு இடேல். தவிசுங்கிறது ஒரு உயர்வு, இருக்கக்கூடிய நிலையை தாண்டி அவர்களுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு ஒரு தகுதியை அல்லது மேம்பாட்டை ஒரு உயர்வை கொடுப்பதைத்தான் நாய் மேல் தவிசு இடேல்னு தமிழில் சொல்கிறாங்க.
அப்படிப்பட்ட நிலையில் நாய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தவிசாக என்னை உயர்த்தி பார்க்கிறாயே அப்படின்னு திட்டுறாங்களாம் இறையை கூட. அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், எல்லா உயர்வும் எல்லா அரியணையும் எல்லா மகுடம் எல்லா செங்கோலும் தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இந்த இறை அன்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் மண்டி கிடப்பது அந்த ஈகோ, மண்டி கிடப்பது தான் என்கின்ற அகங்காரம் என்கின்ற சத்தியத்தை இந்த 2 வரியில் வள்ளல் பிரான் சொல்கிறார். சரி, முதல்ல திட்டுறாங்க இறைய, அப்புறம் என்ன செய்கிறாங்க பாருங்க. என்று நின் நண்பர்கள் வாய்க்கு வந்தபடி பல பேசவே, அதையும் திட்டுறது கூட இல்லை, வாய்க்கு வந்தபடி பல பேசவே. நாம் இப்பெல்லாம் ரொம்ப இயல்பாக பயன்படுத்துகிறோம்ல, என்ன நீ வாய்க்கு வந்தபடி பேசுகிற அப்படின்னு. அந்த வார்த்தையை 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பிரான் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் மனிதர்கள் காலம் காலமாக வாய்க்கு வந்தபடி பேசுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள், இருப்பார்கள். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு காட்டுது. சரி, அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க, என்னன்னு பேசுகிறாங்களாம் அது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை சொல்கிறார் பாருங்க. மதியிலேனையும் மன்னருட் சத்தியாம் தாய்க்கு காட்டி நல் தன்னமுது ஊட்டி. மதியிலேனையும் அப்படிங்கிறார், தனக்கு மதி இல்லை, அறிவில்லை, சிந்தனை இல்லை என்று யார் சொல்கிறா? வள்ளல் பிரான் சொல்கிறார். 6 திருமுறைகளை தமிழுக்கு கொடுத்து ஜீவகாருண்யம் என்ற ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை தமிழர்களுக்கு கொடுத்து சன்மார்க்கம் என்கின்ற மிகப்பெரிய வானளாவிய ஒரு உயர்நிலையை தமிழ் நிலத்துக்கு கொடுத்து இப்படிப்பட்ட உயர்வை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கின்ற ஒருவர் தன்னை மதியிலேன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்றால் எப்படிப்பட்ட பெரிய மனது அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் இன்னமும் கற்றுக்கொள்கின்ற மாணவனாகவே தன்னை நினைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இந்த ஒத்த வார்த்தை மதியிலேனையும் அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கணும். இந்த மதி இல்லாதவனுக்கும் தாய் போல் ஒரு அமுதை ஊட்டினாய். தாய் அப்படி தானங்க இருப்பாங்க. தன்னோட 5 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு அறிவு இருக்குது, ஒரு குழந்தைக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கனால அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்காமல், அன்பை கொடுக்காமல் பாரபட்சம் காட்டுபவளாகவா அம்மா இருந்து விடுவாள்? அப்படி இருக்க மாட்டாள்ல. அப்படித்தான் இறை என்கின்ற உணர்வு தனக்கு மதியில்லாவிட்டாலும் எனக்கு இத்தனையும் அள்ளி கொடுத்திருக்கிறதே என்று மக்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். சரி, அமுதை கொடுத்தாச்சு, வேற என்ன கொடுத்துச்சான் அந்த இறை என்கின்ற உணர்வு? அதை சொல்றார் பாருங்க. தவளமாட பொன் மண்டபத்து ஏற்றியே சேய்க்கு நேர என் கையில் பொற்கங்கணம் திகழ கட்டினை என்னை நின் செய்கையே. தவளமாட பொன் மாடத்து அப்படின்னு சொல்றார். தவளம்னா என்ன தெரியுமா? வெண்மையாக இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு அர்த்தம். வெண்மையாக இருக்கக்கூடிய தங்கம்னா இப்போல்லாம் அந்த 916 ஹால்மார்க் தங்கம்னு ஒன்று வந்திருக்குல்ல, அந்த மாதிரி பியூரிட்டியோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சளாக இருக்கக்கூடியது தங்கம் தான், ஆனால் வெண்மையாக இருக்கக்கூடிய தங்கம் அப்படிங்கும்போது அதில் எந்த விதமான கலப்பும் இல்லாமல் மிக மிக சுத்தமான தங்கம்னு இருக்குது. அப்படிப்பட்ட தங்கத்தில் ஒரு மாடத்தை செய்து அதில் என்னை உட்காத்தி வச்சு அங்கே உட்கார வைக்கும்போது என் கையில் பொன் கங்கணத்தை சூட்டினாயே, உன்னுடைய கருணையை நான் என்னென்பேன் என்று சொன்னால் இந்த பொன் கங்கணம் என்பது உலோகத்தால் செய்யப்பட்ட அலங்கார நகை அல்ல. அந்த பொன் கங்கணத்தை போல் தூய்மையாக இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் என்கின்ற உணர்வு, அந்த தவள மாடம் என்கின்ற அந்த 916 ஹால்மார்க் தங்கத்தில் செய்யப்பட்ட மாடம் என்பது அந்த வடலூரில் இருக்கக்கூடிய ஞான சபை, அறிவு, ஞானம், இதுதான் தூய்மையானது என்கின்ற அந்த அடிப்படை வாழ்வியலை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் நம்முடைய வள்ளல் பிரான். இப்படி சொல்லிக் கொடுக்கின்ற வள்ளல் பிரான் தான் தன்னை மதியிலேன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்றால் இப்படிப்பட்ட எளிமையோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தை இந்த பாடல் சொல்கிறது. அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். எனவே இந்த பாடலுக்குள் பல முறை நாம் பயணம் செய்தால் நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. கற்றுக்கொள்வோம். சொல்லிக் கொடுப்பதற்கு வள்ளல் பிரான் இருக்கிறார், கற்றுக்கொள்வதற்கு நாமும் இருக்கிறோம் அல்லவா? கற்றுக்கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.